நமக்கெல்லாம் ரோஜா செடியில் எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும்ல, 7 இலை இருந்தால் அந்த செடி பூக்குமா பூக்காதா? இது பாருங்க, 1 2 3 4 5 6 7 7 இலை இருக்கா? நல்லா பார்த்துட்டிங்களா? 7 இலை இருக்கா? இங்கேயும் 7 இலை இருக்கா? இதுலேயும் 7 இலை இருக்கா? இங்கே 5 இலை இருக்கா? அண்ட் இங்கே பாருங்க பட்ஸ், இங்கே பாருங்க, இதில் 7 இலை இருக்கா? அண்ட் இங்கே பாருங்க பூக்கள். இது பன்னீர் ரோஜா. பன்னீர் ரோஜாவில் சில சமயம் 7 இலைகள் இருந்தாலும் பூக்கும். பன்னீர் ரோஜாவாக இருந்து 7 இலைகள் இருந்தால் அந்த செடியை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பூக்கும். அதே கிராஃப்டட் பிளான்ட்டாக இருக்குது, அதில் ரூட்லேருந்து அந்த கிராஃப்ட்டுக்கு கீழே இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு ஷூட்ஸ் வருது, அதில் 7 இலை இருக்குது அப்படின்னா அது வைல்டு ரோஸு, உங்களுக்கு அதுதான் டாமினேட் பண்ணும். மேலே இருக்கக்கூடிய கிராஃப்ட் உங்களுக்கு வளராது. அதனால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது கிராஃப்டட் கிடையாது, ஓன் ரூட்டட் பிளான்ட்டு. நிறைய இலைகள் 7 இலைகள் இருக்குது. இதை பாருங்கள், இது கூட 7 இலைகள் தான். ஆனால் இந்த பிரான்ச்சிலேருந்து தான் இந்த பூ வந்திருக்கு. பன்னீர் ரோஜா ரொம்ப வாசனையாக இருக்குது, நிறைய மொட்டுக்கள் எடுக்குது. இந்த மாதிரி பன்னீர் ரோஜாவை வாங்கி வச்சு கார்டன் அழகாக்கி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.